வந்து எஸ்பிபிஐ டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது சோல்லி பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் டெஸ்ட்டு. அதாவது சோல்லி பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் செலுத்தினீங்கன்னா அது பேர் என்ன? கான்ட்ராக்ட் கேஷ் ஃப்ளோ டெஸ்ட்டு. இது மெட்டாச்சுன்னா என்ன, மெட்டாகாட்டி என்ன? மெட்டானா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மெட்டாச்சுன்னா ஃபினான்ஷியல் அசெட் தான் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து ஏர்ன் தானே உங்களுக்கு. இன்டென்ஸ் டு ஏர்ன் ஒன்லி தீஸ் டூ கேஷ் ஃப்ளோஸ் வந்துச்சுன்னா அப்போ அது வந்து கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ அல்லது சோல்லி பேமெண்ட் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். எனக்கு பிரின்சிபல் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும், சோல்லி அது ரெண்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது எனக்கு ஃபினான்சியல் அசெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்னங்க ஃபினான்சியல் அசெட்ஸ்? கான்ட்ராக்சுவல் ரைட் டு ரிசீவ் கேஷ். ஸோ அப்போ கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வின் ஆயிடுச்சுனாவே கிட்டத்தட்ட அது பேர் என்னதுங்க? ஃபைனான்சியல் அசெட்ஸ். சரி, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ப்ளஸ் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் இது வந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அந்த சிசிஎஃப் டெஸ்ட் கிடையாது. ஏன்னா கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ ஃபார் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் மட்டும் வந்தால் தான் அது சிசிஎஃப் டெஸ்ட்டு அல்லது எஸ்பிபிஐ டெஸ்ட்டு. ஆனால் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வருது, பிரின்சிபல் வருது, கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஆகுது இல்லையா? அப்போ இந்த சிசிஎஃப் டெஸ்ட் அல்லது எஸ்பிபிஐ டெஸ்ட்டு வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெபென்ச்சர்ஸ். நான் டெபென்ச்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பட் நோ இன்டென்ஸ் டு செல்லிங். நான் அது வந்து ஃபியூச்சரில் செல் பண்ணுற மாதிரி கிடையாது. அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இருக்குது. அப்போ எஸ்பிபிஐ டெஸ்ட் மெட் ஆகிடுச்சு. அதுவே நான் வந்து ஃபியூச்சரில் செல் பண்ணலான்னு விரும்பும் போது அது எஸ்பிபிஐ டெஸ்ட்டை வந்து நாட் மெட் பண்ணாது, அதை வந்து சந்திக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு பாண்ட்ஸ். நான் டே 1ல் 5,000 வாங்குறேன், அது 5 வருஷம் கழிச்சு பார்க்குறது, 6 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 7,000 இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் மட்டும்தான் அதுலேருந்து வருது அப்படின்னா எஸ்பிபிஐ டெஸ்ட் வந்து மெட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இன்னமே கிடைக்காது. கண்டிப்பாக எனக்கு நெவர் மெட். எப்படின்னா எனக்கு டிவிடெண்ட் மட்டும் தான் கிடைக்கும், வந்து கம்பெனி பார்த்து கொடுத்தா தான். அப்போ ரெக்கவர் பண்ண முடியும்னா அந்த விற்றா தான் கிடைக்கும். அப்போ இது எல்லாமே எஸ்பிஐ டெஸ்ட்டே இது தராது. எதுக்கு? ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வராது. அப்போ இந்த எஸ்பிபிஐ டெஸ்ட்டு ஒன்லி மெட் வென் யுவர் இன்டென்ஷன் இஸ் ஏர்னிங் ஒன்லி, பட் இஃப் யூ செல் எஸ்பிபிஐ செட் வந்து நாட் மெட். அப்போ இந்த ஹோல்டுனாவே கண்டிப்பாக எஸ்பிபிஐ டெஸ்ட் உங்களுக்கு மெட் ஆகிடும். ஏன்னா ஹோல்டுன்னு நான் வச்சுருக்கிறேன். சார் ஹோல்டுன்னு ட்ரேடு பண்ணுறேன். அப்போ ஹோல்டுன்னு ட்ரேட் பண்ணுறேன்னா பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வாங்கினா உங்களுக்கு வந்துடும். எது? எஸ்பிஐ மெட் ஆகும். இல்லை சார் எனக்கு ட்ரேடும் பண்ணல, அதை வச்சு நான் சேல்ஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வராது. அது வந்து ஃபேர் வேல்யூ த்ரூ பிஎன்எல் அக்கௌண்ட் போயிடும். இல்லைங்க சார் ட்ரேடு பண்ணுறதா ஃபேர் வேல்யூ த்ரூ பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்போ லாஜிக்கில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி ஒன்லி ஏசிஎன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் இன் ஃபியூ கேசஸ் given by Ind-AS for FL we use fair value through P&L account derivatives financial guarantees. Initial measurement of financial assets and financial liabilities எல்லாமே உங்களுக்கு வந்து ஏசிஎம் மெத்தட் தான் போகும். ஏசிஎம் மெத்தட் அமௌண்டைசேஷன் காஸ்ட் மெத்தட்லாம் போட்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள் செய்கிறேன், உங்களுக்கு சுரேஷ் என்பவர் வந்து யூகோ பேங்கில் ஒரு லோன் வாங்குறாரு, 10 கோடிக்கு வாங்குறாரு, 12% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. அப்போ இந்த லோன் வாங்கிட்டாருன்னா பாரோயருக்கு இன்ஃப்ளோ, வெண்டருக்கு அவுட்ஃப்ளோ. ஸோ 10, 11, 1, 1, ஸோ 3.6, ஸோ 13.6 கோடி அவங்க தரணும். ஆனால் எவ்வளோ தான்? 10 கோடி தான் இன்ஃப்ளோ வந்துருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது 3.6ன்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போகிறோம்.